வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக நம் அனைவருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் அனைவருமே அதை நிறைவேற்றிக் கொள்வது சற்று கடினமான ஒன்றே. இத்தகைய ஜாதகத்தில் நாம் சொந்த வீடு பெறுவதற்கு காரணமாக இருப்பது 4ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவானும். ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டாகும். 4ஆம் அதிபதியாக செவ்வாயே வந்து அல்லது செவ்வாய் அங்கு உச்சமாகும்படியாக வந்தால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டும் யோகமும் இவர்களுக்கு இருக்கும். சிம்ம லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தாலும் 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்தாலும் அங்கு செவ்வாய் இருந்தால்தான் அவர்களுக்கு சொந்த வீடு மிக விரைவில் கிடைப்பதாக இருக்கும். மேலும் துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மகரத்தில் செவ்வாய் உச்சமாகுவதால் அங்கு செவ்வாய் அமரப்பெற்றவர் துலாம் லக்னக்காரர்கள் மிக பிரம்மாண்டமாக வீடு கட்டும் அமைப்பு உண்டாகும். செவ்வாய் நமக்கு சொந்த வீட்டுக்கு காரகமாக இருந்தாலும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டதால் தான் நமக்கு அனைத்து வசதியும் பாக்கியங்களும் கொண்ட வீடுகள் கிடைக்கப்பெறும். எவர் ஒருவருக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைய பெற்றாலும் கண்டிப்பாக பிரம்மாண்டமான வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிறக்கும்போது பெரிய வீடு இல்லாவிட்டாலும் அவர்கள் வளர வளர பெற்றோர்களுக்கு பொருள் வளம் கூடுவதோடு சொந்த வீட்டு பிராப்தம் ஏற்படும். மேலும் திருமணத்திற்கு பிறகும் இவர்கள் மிக பெரிய சொத்துக்கள் வாங்கி குவிக்கும் யோகம் உண்டாகும். எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமைய பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளே. மிதுன லக்னமாக இருந்து 4ஆம் இடத்தில் கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வீடு கிடைக்கும் அமைப்பு உண்டாகும். நீச்சம் பெற்றால் சற்று தாமதமாக கிடைத்தாலும் மிக பிரம்மாண்டமான வீடு கிடைப்பதற்கு யோகம் உண்டாகும். மேலும் ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை வலுத்த குரு பகவான் பார்த்தாலும் அவர்கள் பிறவி முதலே சொத்து சுகங்கள் அனுபவிக்க பிறப்பவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் மிக எளிதாக கிடைத்துவிடும். இவர்கள் அனைத்து சொத்து சுகம் வாங்குவதற்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் எந்த பிரச்சனையுமின்றி எளிதாக கிடைத்துவிடும். 4ஆம் அதிபதி மட்டும் நல்லபடியாக அமைந்திருந்தால் சற்று போராட்டம் நடத்தி வாங்குபவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சுகம் அனைத்தும் கிடைத்துவிடும். 4ஆம் இடத்தோடு சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள் சொந்த வீடு வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்க பெற்றவர்களாகவே இருப்பார்கள். மேலும் அனைவர் ஜாதகத்திலும் இவ்வாறு அமையப்பெறாவிட்டாலும் சொந்த வீடு நாம் வாங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நாம் தொடர்ந்து வழிபட்டு வர வர கண்டிப்பாக நமக்கு நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டாகும். நாம் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு சொந்த வீடு கிடைக்கப்பெற்று நல்லபடியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.